Hello friends, welcome to Guru Raya Trading Analysis. நாளைக்கு 7th October நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் 7th October வாங்குறதுக்கான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து அவான்டல் பாருங்க, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது ஃபர்தராக இன்னும் மேலே வால்யூமும் நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னையோட க்ளோஸுக்கு மேலே, அதாவது 211 212க்கு மேலே ஒரு 2 ஹவர்ஸில் சஸ்டெயின் ஆச்சுன்னா இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜி வெர்னவா டிடி இந்தியா லிமிடெட். இது பார்த்தீங்கன்னா நியூ ஹை கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு இந்த கப்பன் இது மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருக்கு. நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு 3200க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இது ஒரு நியூ ஹைக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதையும் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். மேங்களூர் ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் எம்ஆர்பிஎல் பாருங்கள், நல்லா கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு ஒரு 2 டேஸாக நல்ல வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நல்ல ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட அதிகமாக தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது நாளைக்கும் வந்து இன்னையோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி, அதாவது ஒரு 147 148க்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு 2-3 ஹவர்ஸ் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் இதை நீங்கள் உங்கள் கன்சிடர் பண்ணலாம், உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி. இது வந்து அகெயின் இந்த ஆல் டைம் ஹையான 158 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். இது எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் டிசிஷன்ஸை எடுங்க. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய ட்ரேடிங் அனாலிசிஸ்